அடுத்ததாக சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற சகோதரி ஆலிமா ஷான் அவர்களை இன்றைய கலாச்சார வீழ்ச்சியும் நமது பொறுப்பும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேடைக்கு. சகோதரி ஆலிமா ஷான் அவர்களே. ஷான் அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது உரையை ஆற்றுவதற்கு முன்னால் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சிறுமி தங்கள் மத்தியிலே நாளை மறுமையிலே இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை உங்கள் முன் சொல்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாள். எனவே உங்களுடன் எங்களுடன் சேர்த்து இவளுக்கும் ஒரு வாய்ப்பளிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இவளை உரையாற்றுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை தயவு செய்து கேட்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சலாம் சலாம் சொல்லுங்க. உங்களுடைய இறைவன் யாரு? உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு? உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் என்ன? எந்த மார்க்கத்தில் நீங்க இருக்கீங்க? எந்த கொள்கையில நீங்க இருக்கீங்க? தௌஹீத்னா என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசை தருகிறான்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குறவங்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசு தருகிறான்? சொர்க்கம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களுக்கு என்ன தண்டனை? இஸ்லாத்தில் முதலையாக ஏற்ற பெண்மணி யார்? இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்த பெண்மணி யார்? சுமையா அலிகள். சொர்க்கத்தின் தலைவி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன்கள் பேர் என்ன? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அழைக்கக்கூடிய நபி யாரு? இப்ராஹிம். அல்லாஹ்வுடன் பேசிய நபி யார்? சரி, ஆயத்துல் குர்சி ஓதுங்க பாப்போம். சலாம் சொல்லிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد فنعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القرآن إن الدين عند الله الإسلام ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين
அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும். நெறிமுறைகளில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளாகும். காரியங்களில் கெட்டது மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்டவைகளாகும். புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை அனைத்தும் வழிகேடாகும். வழிகேடுகள் அனைத்தும் மக்களை, மனித சமுதாயத்தை நரகத்தின் பால் இழுத்துச் செல்லும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை உங்கள் முன் வைத்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மன்றத்திலே எனக்கு தலைப்பாக வழங்கப்பட்டுள்ள விஷயம் கலாச்சார சீரழிவும் முஸ்லிம்களாகிய நமது பொறுப்பும் என்ற ஒரு தலைப்பை தந்துள்ளார்கள். இந்த தலைப்பு தரப்பட்டதனுடைய நோக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மரண தருவாயிலே ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை இந்த மனித சமுதாயத்திற்கு மொழிந்து விட்டு சென்றார்கள். அது என்ன பொன்மொழி அப்படின்னு சொன்னா, மக்களே, என்னை ஈமான் கொண்டவர்களே, இனி வரக்கூடிய சமுதாயத்தினரே, உங்கள் மத்தியில் நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். அது என்னது? கிதாபுல்லா, ஒன்று அல்லாஹ்வுடைய இந்த வேதமாகும், இந்த குர்ஆன் ஆகும். சுன்னதி, இரண்டாவது எனது வழிமுறையாகவும். எனவே எனது உம்மத்துகளே, இந்த 2 விஷயங்களை மட்டும் இந்த மனித சமுதாயத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் இந்த 2 வாழ்க்கையினுடைய அடிப்படைகளாக சொல்லப்பட்ட இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் எவர் தன்னுடைய வாழ்வின் நெறியாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் வழி தவறவே மாட்டார் என்ற ஆணித்தனமான ஒரு வாக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? வழிகேடுகளின் ஒரு வடிவமாக இன்று முஸ்லிம் சமுதாய மக்கள் திகழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களிடத்திலே 1-2 வழிகேடுகள் கிடையாது. வழிகேட்டையே வாழ்க்கையாக அவர்கள் அமைத்துக் கொண்டு விட்டார்கள். இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் வழிமுறையாக்கப்பட்ட இந்த மக்கள் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை நெறிகளாக எதை எடுத்துக்கிட்டாங்க? அவங்களுடைய முன்னோர்களுடைய கலாச்சாரம், அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் மனம் போன வாழ்க்கை எல்லாம், அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுக்காக காட்டிய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்த்த வீட்டுக்காரர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அந்த வாழ்க்கை, அவர்களுடைய சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நடப்புகள் இருக்கிறதோ அதை எல்லாமே தங்களுடைய நடைமுறைகளாக இன்றைய மக்கள், ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது மட்டுமல்லாமல் இவையெல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்காக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஒரு மனித சமுதாயம் அது முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். மனித சமுதாயத்தின் 2 அங்கங்கள் யாரு? ஆணும் பெண்ணும். இந்த ஆணும் பெண்ணும் இந்த சமுதாயத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்கள் அடிப்படையாக பின்பற்றிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? மேலை நாட்டு கலாச்சாரம், மேற்குலக வாழ்க்கை தான் தங்களுடைய இந்த நிலையிலிருந்து தங்களை மேலோதிகமாக உயர்த்தி செல்லும். எனவே இந்த மக்கள் எல்லாம் எதுக்கு ஆசைப்படுறாங்க? நாங்கள் எல்லாம் மேலை நாட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மேலை நாடுகளிலே இருப்பதை போன்ற பிள்ளைகள் போல் இருக்க வேண்டும் என்று அந்த கலாச்சார சீரழிவு தெரியாமல், அந்த மேலை நாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த வக்கிரமான அந்த வாழ்க்கையினுடைய அந்த விளைவுகள் தெரியாமல் இந்த மனித சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக மேலை நாட்டு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம். இதை முதல்ல எப்படி கொண்டு வந்து வச்சாங்க? இதை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு உரிமைகள் வேண்டும், பெண்களாகிய எங்களுக்கு உரிமைகள் கிடையாது, எனவே எங்களுக்கு சரியான உரிமைகள் தரப்பட வேண்டும் என்று அவங்க கேட்டாங்க. சரி, இவங்களுக்கான சரியான உரிமைகள் தரப்பட்டிருக்கு இந்த காலத்துல. அப்படி சரியான உரிமையை வழங்கப்பட்ட இந்த மக்கள் அந்த உரிமையை எதன் வடிவில் வெளிக்காட்டினாங்க தெரியுமா? ஆடையை குறைவாக ஆக்கிக் கொள்வது. அதாவது ஒரு காலத்திலே கற்கால மனிதன் வாழ்ந்தான். ஆடை இல்லாமல் அறிவு வீழ்ச்சியினால் அவன் நிர்வாணியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். பிறகு
அறிவு வளர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது. ஆடை இல்லாத மனிதன் தன்னை ஆடை அணிந்து கண்ணியமாக இந்த உலகத்திலே காட்டிக் கொண்டான். இனி அடுத்த தலைமுறைகள், இனி அடுத்த மனித சமுதாயத்திற்காக இதோ இந்த நாகரிகத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம எப்படி நிர்வாணமா உலகத்தை சுற்றி திரிந்தோமோ அதே போல நம்முடைய சந்ததிகள் தெரியக்கூடாது என்று இதை மனிதனுடைய உயர்வுக்கான ஒரு வழியாக என்ன செஞ்சாங்க? நாகரீகங்கள் பிறந்தது. நாகரீகங்கள் பிறந்ததனுடைய விளைவு மனிதன் என்ன செஞ்சான்? தன்னைத்தானே சீர்திருத்தி கொண்டு கண்ணியமிக்கவனாக மாற்றிக்கொண்டு வந்தான். அவனுடைய அறிவினுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இன்று விண்முட்டும் அளவிற்கு இருந்துகிட்டு இருக்கு. இது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அப்படியெல்லாம் தன்னை கண்ணியப்படுத்துவதற்காக, அதாவது நிர்வாண நிலையிலிருந்து வெளிப்படுத்தி எல்லா நிலைகளிலும் மனிதர்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள். கால்நடைகள் மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்ற ஒரு தனித்துவத்தை காட்டுவதற்காக மனிதன் நாகரீகத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டான். ஆனால் அப்படி நல்ல விஷயத்தை மாற்றிக்கொண்ட அந்த மனிதன் இன்றைய நாகரிகத்தில் திருப்பி எந்த இடத்திலிருந்து அவன் எந்திரிச்சு வந்தானோ அந்த இடத்திற்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். இன்றைக்கு ஆடை இல்லாத மனிதன் கண்ணியத்திற்காக ஆடை அணிந்து கொண்டான். இன்னைக்கு கண்ணியமான ஆடை போடுவது நாகரிகம் கிடையாது என்று ஆடைகளை கலட்டி விட்டு செல்லக்கூடிய காலகட்டங்கள் இன்னைக்கு திரும்பி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்ப இத பார்க்கக்கூடிய மனிதன் விளங்கிக்க வேணாமா? இது கண்ணியமா? இந்த மாதிரி ஆடை குறைவுகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கே. சமுதாயத்தின் அந்த இரண்டு அங்கங்களான ஆணோ பெண்ணோ இருவரில் எவர் பாதிக்கப்பட்டாலும் அந்த சமுதாயமே சீரழிந்து விடும். நான் இன்னைக்கு உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? உரிமைகள், உரிமைனா என்னங்க உரிமை உங்களுக்கு வேணும்? எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுடைய ஆடைகளை முடிவு செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்கள் களமிறங்கினார்கள். கல்வி பயின்றார்கள். எந்த அளவுக்கு கல்வி? ஒரு காலகட்டம் இருந்தது சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க? சிறு வயதிலே படிக்க அனுப்புவாங்க. சிறு வயதில் படிக்க அனுப்பும் பொழுதே எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அதாவது ஃபுல்லா பாவாடை போட்டு அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டுருவாங்க. அந்த சட்டையினுடைய அளவு அந்த முழங்காலை தொடக்கூடியதாக இருக்கும். பிறகு என்ன செஞ்சாங்க? அதற்கு மேலே தலைமுக்காடு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது பருவம் எய்தாத பிள்ளைகளுக்கே இதே நாகூர், நாகப்பட்டினம், கும்பகோணம் அதை சார்ந்த பகுதிகளில் திருமணம், அதாவது பூ பெய்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடியே பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க பாவாடை சட்டை மேல் தாவணி அணிந்திருப்பார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? கல்வி அறிவு வேணும், அதிகப்படியா வேணும், இங்கிலீஷ் பேசணும், அதுவும் சரளமான விதத்திலே பேசணும்னு சொல்லி பிள்ளைங்களை எங்க கொண்டு போய் சேர்த்தாங்க? நாங்கள் சாதாரணமாக வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ தெரியக்கூடிய அளவுக்கு படிப்பு எங்களுக்கு இருந்தா பத்தாது, மாறாக இந்த உலகத்திலே ஒரு தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அளவு படிப்பு இந்த சாதாரண படிப்புல வராது. அப்ப கான்வென்ட்ல போய் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. கான்வென்ட்ல போய் சேர்ந்தா அங்க என்ன சொல்றாங்க? கான்வென்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் குட்டை பாவாடை தான் போட வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சகோதர சகோதரிகளே, குட்டை பாவாடைக்கும் படிப்பிற்கும் அறிவிற்கும் முன்னேற்றத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? இன்னைக்கு கான்வென்ட்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களை பாருங்க, ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுடைய இந்த ஃபினோஃபார்ம்னு சொல்லுவாங்களே, அந்த ஆடை எப்படி இருக்குன்னா அவர்களுடைய முட்டிக்கு மேலான ஆடையாக இருக்கிறது. அவர்களுடைய கெண்டைக்காரர்கள் திறந்து கிடக்கிறது. இவங்க சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இல்ல, நம்ம சொல்லுவாங்களே பிஹேவியர், அது நல்ல ஒழுக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலாவது இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கத்துக்கு இங்கிலீஷ்ல வந்து பலவிதமான அர்த்தங்களை உடைய வார்த்தைகள் இருக்கு. அப்படியெல்லாம் அடுக்கி இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் வர வேண்டும் என்றுதான் என் குழந்தையை இந்த பள்ளிக்கூடத்திலே நான் சேர்த்தேன், ஊட்டி கான்வென்ட்ல போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய அறிவு வளர வேண்டும் என்பதற்காக இங்க இருந்து என்ன செய்றாங்க? சின்ன கணவன் அந்த மனைவியையும் குழந்தைகளை விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதியையுமே வெளிநாட்டிலே அந்த சகோதரர்கள் என்ன செய்றாங்க? கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க என்ன நடக்குது? அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய பெண்மையுடைய நிலை எப்படி இருக்கு? எல்கேஜில இருந்து இதே நிலையில வளர்ந்த அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 3 வயசுல இன்னைக்கு குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. 3 வயதிலிருந்து
அவள் +2 முடிக்கிறப்ப அவளுடைய வயது 17 இருக்கிறது. அவள் ஒரு டிகிரி வாங்கும் பொழுது அவருடைய வயது 21 இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 20 வருட காலம் அவளுடைய அறிவை வளர்க்க வேண்டும், அவளுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும், உலகத்திற்கு தகுந்தாற்போல் அவளை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட அந்த மகள் எந்த நிலையில தகப்பனுடைய முன்னாடி வந்து நிக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். எந்த படிப்பு? 20-21 வருடங்கள் கஷ்டப்பட்டு பொருளிழப்பு செய்து அறிவை வளர்த்த அந்த அறிவு அது எதை கொண்டு வந்து நிக்குது? தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட மறுக்கிறது, தங்களுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட மறுக்கிறது. மனம் போன வாழ்க்கையை தேடிக்கொள்வதிலே அந்த பெண்கள் என்ன செய்றாங்க? தீவிரமாக இருக்கிறார்கள், அதற்காக பாடுபடுறாங்க. ஒரு கட்டத்திலே தாயும் வேணாம், தகப்பனும் வேணாம், என்னை பெற்று வளர்த்த தாய் எனக்கு வேணாம், என்னுடைய மார்க்கம், என்னை படைத்த ரப்பு எனக்கு வேணாம், எனக்கு அழகான இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத் என்ற உறவே எனக்கு தேவையில்லை என்று எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு காஃபிர் கையை கரங்கோர்க்கக்கூடிய பெண்மகளாக இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்ன? நம்முடைய எண்ணம். இந்த மாதிரி இருக்கிறது சரி கிடையாது. அவங்களுடைய அறிவை வளர்க்கணும், அவங்களை நல்ல இன்னைக்கு வந்து உலகமே சொல்லுவோமே, எதுக்கு எடுத்தாலும் இந்த கம்ப்யூட்டர் உலகங்க. இது சாதாரணமாக நம்மள மாதிரி ஸ்லேட்டு பென்சில் எழுதுற உலகம் தொலைஞ்சு போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய சிறு பிள்ளை கூட ஆனா போடணும்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து பட்டனை தட்டுது. அந்த உலகத்துக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த அறிவு தான் தேவைப்படுது அப்படின்னு என்ன செய்யறாங்களா? அந்த 2-3 வயசுல இருந்தே கொடுக்கப்பட்ட அறிவினுடைய நிலைப்பாடு இது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுத்தீங்களே, நீங்க கொடுத்த அந்த அறிவு, நீங்க கொடுத்த நிலைப்பாடு, இதையெல்லாம் எதுக்காக நீங்க கொடுத்தீங்க? நம்முடைய வாழ்க்கை, நம்மளாம் கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக குறிப்பாக எல்லா சமுதாயமும் படிச்சிச்சு, நம்ம முஸ்லீம் சமுதாயம் எதுவுமே படிக்கல. இன்னைக்கு எத்தனையோ கமிஷனை போடுறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவருடைய வகுப்புல இருக்கக்கூடியவங்களை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி சச்சார் கமிஷன்ல இருந்து பலவிதமான கமிஷன்களை போடுறாங்க. எல்லா கமிஷன்களையும் மறுக்க முடியாத உண்மை எது தெரியுமா? இன்னும் முஸ்லிம்களில் தங்களுடைய பெயரை கூட எழுத தெரியாத மக்கள் பல எண்ணிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய பெயரை எழுத தெரியல, கை நாட்டு. இது அறிவிக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்னும் கை நாட்டு போடக்கூடிய மக்கள் தான் நம்முடைய சமுதாயத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்த இந்தியாவை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, எல்லா ரீதியாகவும் கல்வித்துறையிலும் சரி வளர்ச்சிகளிலும் சரி பின்தங்கிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அதை மறுக்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கு, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு முஸ்லிம்களுக்கு சொந்தமானதா இருக்கு, அல்ல எத்தனை பேர் அரசாங்கத்துல இன்னைக்கு முஸ்லிம்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பதான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் எல்லாம் ஜீரோவாகத்தான் இருந்தார்கள். அவர்களிடத்துல படிப்பு இல்லை. அவர்கள் பிழைக்க வேண்டும் என்றால் 13-14 வயது சிறுவனை எல்லாம் இவனுக்கு வயசு ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த 17 வயசுல வெளிநாட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க? இந்த ஊருக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாத மக்கள் போன்று அவனை ஆக்கி விடுவார்கள். அப்ப அவன் என்ன செய்ய? இன்னைக்கு மொழி பிதுங்கி போறாங்க. இன்னைக்கு 30 வயசுல 40 வயசுல படிப்பும் இல்ல, சொந்த தொழிலும் இல்ல. வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்துல எப்படி நாம் இந்த சொந்த மண்ணிலே மீதி உள்ள காலத்தை, மீதி உள்ள குடும்பத்தை நாம் எப்படி வழி நடத்துவது என்று மொழி பிதுங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது. அப்ப இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்ட மனுஷன் என்ன நினைக்கிறான்? சரி, நம்முடைய குழந்தைகள் படிக்கணும், நம்முடைய ஆண் குழந்தைகள் படிக்கணும், அவர்களுக்கு கல்வி அறிவுல அவங்க முன்னுக்கு வரணும், வேலை வாய்ப்புகள்ல அரசாங்க வேலைகள்ல அவங்க முதலிடத்தை பிடிக்கணும், அவங்க நம்மள மாதிரி ஒரு பீடி ஒட்டுறவங்களாகவும் கறி கடைக்காரவங்களாகவும் இரும்பு கடை வச்சிருக்கிறவங்களாகவும் தோல் கடை வச்சிருக்கவங்க. நல்லா பாருங்க, இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வியாபார அவங்களுடைய பொருளாதாரம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்க, ரொம்ப அற்பமான விஷயங்கள். நம்மெல்லாம் ஒரு ஏசி கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஆபீசராலாம் நம்மெல்லாம் எத்தனையோ பேர் 1-2 விரல் விட்டு எண்ணி விடலாம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில். அப்ப இப்படி பாதிக்கப்பட்ட மனிதன் என்ன செய்யறான்? தனது அடுத்த சந்ததியை சரியான பாதையில் கொண்டு வருவது, உலக கல்வியை கொடுத்தானா அது முடியும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்படி முடிவெடுத்ததுல தப்பே இல்லை, அதை நீங்க செய்யலாம் தாராளமாக. ஆனா எதை மறந்துடுறாங்க? இந்த உலகத்திலே உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, உங்களை மாதிரி பின்தங்கிய வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடாது. அவர்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும், நல்ல ஒரு நிலையிலே நம்முடைய சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்ததெல்லாம் தவறு கிடையாது.
ஆனால் நமக்கு உலக வாழ்வு மட்டும் இருந்தால் அந்த முடிவை நீங்க எடுத்திருக்கலாம். நமக்கு அப்படி இல்லையே. நம்ம என்ன ஈமான் கொண்டோம்? ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நம்புகிறேன், ஓ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்புகிறேன், ஓ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புகிறேன். இதையெல்லாம் தாண்டி வல் யௌமில் ஆஹிர், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த உலக வாழ்வு என்பது மத்தாவுல் குரூர், அது ஒரு அற்பமானது. இன்னும் ரொம்ப அல்லாஹ் பல இடத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபுன் வலகுன் வலதாருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு வீணும் விளையாட்டும். இறையச்சவாதிகளுக்கு, முத்தகீன்களுக்கு, ஈமானை உண்மைப்படுத்தக்கூடியவர்களுக்கு தாருல் ஆகிரா சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே பல இடங்களில் இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். அப்ப நம்ம இந்த உலகத்திலே நாம் மறுமையை தேர்வு செய்யக்கூடிய நிலையில இருக்கோம். உலகத்தில் எப்படி நமக்கு முந்திய வாழ்க்கை போல நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுமோ, அதே போல இந்த உலகத்தில் மட்டும் நம்முடைய குழந்தைகள் உயர்ந்தால் பத்தாது. இந்த உலகத்தில் மட்டும் நம்முடைய குழந்தைகள் இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, வக்கீலாகவோ பெரிய பதவிகளை வகித்தால் மட்டும் போதாது. மாறாக அவன் மறுமையிலே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிமையாக அவன் இருக்க வேண்டும். அப்ப முதலிலே அவனுடைய அடிப்படை பண்புகளை அவனுக்கு உணர்த்த வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? ஈமான் என்னங்கிறத இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு புரிய வச்சிருப்போம்? அல்லாஹ்னா யாருங்கிறது எத்தனை பேர் புரிய வச்சிருப்போம்? முகம்மதுனா யாருன்னு எத்தனை பேர் புரிய வச்சிருப்போம்? இல்லையே. ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, எப்படி நடக்குதுங்கிறீங்க? இப்படி எல்லாம் சேர்த்துட்டு சிறு வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு பிற்காலத்தில் நம்ம கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. எத்தனை வயசு தெரியுமா? கிட்டத்தட்ட 23 வயசு. அப்ப பேரண்ட்ஸ் கையில புள்ளைய பிடிச்சிக்கிட்டு எங்க வராங்க? மதரசாக்குள்ள நுழைக்கிறாங்க. ஏங்க என்ன ஆச்சு? எப்படியாவது மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. இவன் தவறான வழியில போறா, இவள் ஒரு மாற்று மதத்தாரை விரும்பி அவன் பின்னாடி செல்ல பார்க்கிறாள். நம்ம இதுல அது ஹராம் இல்ல, அதனால அதை பத்தி நீங்க சொல்லுங்க. எத்தனை வயசுல? 23, 24 அந்த திருமண வயதுல கொண்டு வர்றாங்க. அப்ப இவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக என்ன செய்து இருக்கு. முதல்ல நீங்க மேலை நாட்டு கலாச்சாரம், இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தீமையை தீமை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் மனிதன் அதை வெறுத்து விடுவான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? திருட்டு தவறுங்கிறோம், விபச்சாரம் தவறுங்கிறோம். ஆனா இன்னைக்கு அதுவும் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா விபச்சாரத்தை நியாயப்படுத்துறாங்க, திருட்டை நியாயப்படுத்துறாங்க. இல்ல இந்த சூழ்நிலையினால, இல்ல அந்த சூழ்நிலையினால என்று சூழ்நிலைகள் கருதி ஏற்றத்தாழ்வு, பணக்கார செய்யற தவறுகள் வெளியே தெரியறது இல்ல. ஒரு ஏழை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது உலகமே பிரபலியம் ஆயிருது. அப்படியெல்லாம் இன்னைக்கு மாற்றி போயிட்டு இருக்கு உலகம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு தீமை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டால் கடைசி வரைக்கும் சமுதாய மக்கள் ஒரு நிலையில அதை ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு நிலையில அதற்கு எதிராக போராடுவார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? ஒரு தீமை நன்மை என்று மக்கள் மத்தியிலே புகுத்தப்பட்டிருக்கு. இந்த வேலை நாட்டு உலக வாழ்வு என்பது மக்கள் மத்தியிலே இது மேலோங்கி செல்லும், மனித சமுதாயத்தை சிறந்த பாதைக்கு இது இழுத்து செல்லும் அப்படிலாம் சொல்லி இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் காட்டப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, நிச்சயமாக கிழக்கும் மேற்கும் ஒன்றாகாது. கிழக்கு கிழக்கு தான், மேற்கு மேற்கு தான். அதே போலதான் மேற்குலகமும் கிழக்குலகமும் ஒன்றாக முடியாது. அப்படி மேற்கும் கிழக்கும் ஒன்றானால் மனிதனுடைய 6 அறிவு என்று பொய்ப்பிக்கப்பட்டு மனிதர்கள் விலங்குகளாக மாறி விடுவார்கள். அந்த வாழ்க்கை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண் சொல்றாங்க, ஐரோப்பிய கலாச்சாரம், ஐரோப்பியா, அமெரிக்கா, ரஷ்ய பெண்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆணை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், ஒரு பெண்ணை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான், இவருடைய பலமும் பலகீனமும் என்ன, ஆணுடைய பலமும் பலகீனமும் என்ன, பெண்ணுடைய பலமும் பலகீனமும் என்ன என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் புரிந்து அது சார்ந்த கட்டளைகளை பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஒரு பெண்ணா அவங்களுக்கு என்ன கடமை தெரியுமா? அல்லாஹ் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியத்திஹி. இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளிகள். அந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து அந்த மறுமை நாளிலே விசாரணை
ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாக இந்த கருத்தை நமக்கு தெரிவிக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஒரு அரசன் அவன் ஒரு பொறுப்பாளி. யாருக்கு? அவனை ஆளுகின்ற அந்த நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பற்றி எல்லாம் அந்த அரசனிடத்திலே நான் விசாரிப்பேன். ஒரு ஆண் அவன் ஒரு பொறுப்பாளன். யாருக்கு? அவனுடைய குடும்பத்திற்கு. எதற்கு பொறுப்பாளி? பொருளாதார செலவீனங்களுக்கு பொறுப்பாளி யாரு? ஒரு ஆண். ஒரு ஆண் என்பவன் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புகளை அவன் என்ன செய்யணும்? கவனிச்சுக்கணும். பொருளாதாரம் சார்ந்த எல்லா பொறுப்புகளும் ஆண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கடமையாக்குறான். அதே போல அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண் அல் மராத்து ராயியத்துன் ஃபி ஜௌஜி பைத்திஹா, ஒரு பெண் அவள் பொறுப்பாளி. எதற்கு? தன்னுடைய கணவன் வீட்டாருக்கு அவள் பொறுப்பாளி. தன்னுடைய கணவன் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்திற்கு அவள் பொறுப்பாளி. தன்னுடைய கணவனுடைய குழந்தைகளை சரியான முறையிலே பராமரிப்பதற்கு அவள் பொறுப்பாளி. எனவே இந்த பொறுப்புகள் குறித்து மறுமையிலே இந்த மனித சமுதாயத்தை ஒவ்வொரு ஆளாக நிப்பாட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆண்களே, உங்களுடைய குடும்பம் சார்ந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பேன். பெண்களை இங்க வாங்க, உங்களுடைய பொறுப்புகள் குறித்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். அப்படி பொறுப்புகள் வழங்கப்பட்டு அந்த பொறுப்புகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு ஆணுடைய கடமை என்ன? அவனுடைய தாய், அவனுடைய தந்தை, அவனுடைய மனைவி, அவனுடைய சகோதரிகள், அவனுடைய குழந்தைகள், இவர்கள் எல்லாத்திற்குமே பொருளாதாரத்தை சேகரித்து கொடுப்பது ஒரு ஆணுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. இரண்டாவது ஆணுக்கு முதல் சமூக களமாக சமூக மாற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதும் ஆணுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல குடும்பத்திற்குரிய அந்த செலவீனங்களை ஏற்பது ஆணுடைய கடமை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண் அவளுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? அவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், முதல் பொறுப்பு. அடுத்து தன்னுடைய மாமனார் மாமியார்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அவள் செய்ய வேண்டும். எந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் உங்களுடைய அந்த தாய் வீட்டை பற்றி விசாரிப்பேன் அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்களுடைய கணவர் வீடு சார்ந்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப பெண்ணுக்கு என்ன பொறுப்பா? அவங்களுடைய குடும்பத்துல அவங்க மாமனார் மாமியார் அவங்கள எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்க, அந்த கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தரக்கூடிய அந்த பொருளாதாரங்களை அவங்க எப்படி செலவு பண்ணாங்க, அந்த குழந்தைகளை எப்படி மறுமையிலே சுவனம் செல்லக்கூடிய அளவிற்கு பொறுப்பான குழந்தைகளாக எப்படி வளர்த்தெடுத்தாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பெண்ணாகிய நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம் என்னது? பெண்களாகிய நீங்கள் ஆண்களுக்கு அமைதி தர வேண்டிய, நிம்மதி தர வேண்டிய இடமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் தன் திருமறையில் சொல்லும் பொழுது. அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குன இலைஹா. அதாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு பல அத்தாட்சிகளை மனித சமுதாயமே சிந்திச்சு பாருங்க. வானம் படைக்கப்பட்டதை சிந்திச்சு பாருங்க, பூமி படைக்கப்பட்டதை சிந்திச்சு பாருங்க. அதே போல இப்படி எல்லாம் தன்னுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள சொன்ன ரப்புல் ஆலமீன் அதனுடைய வரிசையில இன்னொரு அத்தாட்சியை உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா? அதாவது உங்களை நீங்கள் அமைதி பெறுவதற்காகவே உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை படைத்திருப்பதும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு அழகான அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருப்பதும் எனது அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம உணர்றோமா இல்லையா? நம்முடைய மனைவி மேல் நமக்குள்ள மஹபத், நம்முடைய மனைவிக்கு அவங்களுக்கு நம்ம மேல உள்ள மொஹபத், இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இதை சிந்திச்சு என்ன சொல்லணுமா பதில்? அல்லாஹ் இருக்கான், இந்த விஷயத்தை சிந்திச்சு நிச்சயமாக ரப்பு இருக்கான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா? சொல்லணுமா? அப்ப இப்படி எல்லாம் மனித சமுதாயத்தை சிந்திக்க சொல்றோம். பெண்களுடைய அவங்களுடைய உடல் மற்றும் அவங்களுடைய மன வலிமை குறித்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களுடைய கடமைகளை அதற்கு தகுந்தாப்புல நீங்க என்ன செய்யுங்க? வீடுகள்ல இருங்க, அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கடமைகளை நீங்க செய்யுங்க, உங்களுடைய கணவருக்கு கட்டுப்படுங்க, உங்களுடைய குழந்தைகளை சரியான அந்த பாதையிலே அல்லாஹ் தூதரும் காட்டி தந்த பாதையிலே வளர்த்தெடுங்கள். பெண்களே, இதுதான் உங்களுக்கு கடமை. ஆனா இன்னைக்கு உள்ள பெண்கள் எப்படி இருக்காங்க? இந்த கடமையை தூக்கி அடுத்த பக்கம் போட்டாங்க. இல்ல இல்ல, ஆண்களும் நாங்களும் சரிசமம். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆண்களும் நாங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? நிச்சயமாக இது சாத்தியமாகாது. நம்ம எவ்வளவு வேணா வாய் பேச்சுக்கு இதை பேசிக்கொள்ளலாமே தவிர நிச்சயமாக ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. நிச்சயமாக பெண்களை விட ஆண்களை அல்லாஹ்
கரத்தால் உயர்த்துகிறான். பெண்களுக்குரிய முழுமையான அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஆண்கள் கைகளில் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும்போது என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்வார்கள். ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறி போய் என்ன நடக்குது? குடும்பத்திலே தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா ஆயிட்டாங்க. குடும்ப தலைவிகள், தலைவின்னு தான் சொல்லிக்கிறாங்க. குடும்பத்திலே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மனைவிகள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? குடும்ப தலைவிகள் என்ற பொறுப்புக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு மாற்றம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம். எனவே அப்படியெல்லாம் சொல்லி ஆண்களாவது இன்னைக்கு முழுமையான ஆடை அணியக்கூடியதை ஒரு கலாச்சார விருப்பமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பெண்கள் இதை ஒரு உரிமையாக கருதி தரந்தாழ்ந்து விட்டார்கள். இந்த சமுதாயத்தில் பேணி பாதுகாக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கற்பை பல பேர் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாக, கேலி பொருளாக தன்னைத்தானே அவர்கள் ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் அளித்த அந்த அற்புதமான அந்த ஃபர்தா என்ற அந்த கவசத்தை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு மானக்கேடான விஷயங்களிலே அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி விட்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில சொல்றான், ஏன் தெரியுமா? இந்த பெண்களை நான் தான் படைச்சேன். அவங்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்ற ரகசியத்தை அல்லாஹ்வை விட வேறு யாராலும் அறிய முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆண் அமைதி பெறுவதற்காகத்தான் பெண்ணை படைத்திருக்கிறேன். பெண் என்பவள் அவளுடைய உடல் மற்றும் மனது என்பது பிறரால் கவரப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில் அவர்களுடைய ஆடையை சார்ந்து அல்லாஹ் பேசும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் தன்னுடைய ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட ஆண்களே, யகுல்லு மின் அப்சாரிஹிம், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாத்துக் கொள்ளுங்கள், வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், உங்களுடைய கற்புகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் கட்டளையிட்டு விட்டு பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, நீங்களும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, நீங்கள் கற்புகளை பேணிக் கொள்ளுங்கள், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, எதேர்ச்சையாக சாதாரணமாக தெரியக்கூடிய அந்த உறுப்புகளை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மறைத்து வாழுங்கள். இதுதான் நான் இஸ்லாமிய பெண்களுக்காக அவர்களை படைத்த அல்லாஹ்வாகிய நான் அவர்களுக்கு ஆடையுடைய அந்த வடிவத்தை போட்டு கொடுக்கிறேன். நமக்கு ஆடையை சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம அத்தா அம்மா கிடையாது, நம்முடைய மூதாதையர் கிடையாது, மேற்கத்திய கலாச்சாரம் கிடையாது, நம்முடைய படிப்பு கிடையாது. நமக்கு ஆடை வடிவத்தை வழங்கியது நம்மை படைத்த ரப்புவாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க பல ஆடைகளை தேர்வு செய்றீங்க, இங்கிட்டு இப்படி இருக்கணும், அங்கிட்டு அப்படி இருக்கணும், எங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தணும் நீங்க தேர்வு செய்றீங்க. ஆனால் இதனால் நீங்கள் நிறைய இழிவுபடுத்தப்படுவீர்கள். இப்படி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா, குல் யா அய்யுஹன் நபி, நபியே, குல் லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாயில் முஃமினீன், நபியே, உன்னுடைய மனைவிகளுக்கும் உன்னுடைய பெண் மக்களுக்கும் உன்னை ஈமான் கொண்ட, உனக்கு பிறகு உன்னை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அவர்கள் தங்களுடைய முக்காடுகளை தங்களுடைய தலைகளிலே போட்டுக் கொள்ளட்டும். எதுக்கு தெரியுமா? தாலிக அதுனா ஐயோரஃப்ன, அவர்கள் ஒழுக்கமிக்க பெண்கள், அவர்கள் கண்ணியமிக்க பெண்கள் என்று பிறர் அறிந்து கொள்வதற்காகவும், வலா யுதைன, அவர்கள் பிறரால் கேலி பொருட்களாக ஆக்கப்படாமல் இருப்பதற்காகவும் தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட அழகான ஒரு அமைப்பை இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமான பெண்களுக்கு அல்லாஹ் வழங்க. இதுக்கு முன்னாடி எந்த கலாச்சாரத்தை நீங்க கொண்டு வந்து போட்டாலும் அது தவிடுபொடியாக ஆகிவிடும். இன்னைக்கு ஆயிடுச்சா இல்லையா? இதே காரைக்காலிலே இதே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இந்த காரைக்கால் மக்கள் மறந்திருக்க மாட்டீங்க. வினோதினியுடைய அந்த கொடூர மரணத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்தது என்ன சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. இன்றைய கலாச்சாரமும் இன்றைய வாழ்க்கை உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலேயே அகோரமான மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்னைக்கு அவங்க மாற்று மதம்ங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நம்மில் எத்தனையோ பெண்மணிகள் இந்த மாதிரி கேலி பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் என்ன செய்றாங்க, இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க அல்லாஹ் கொடுத்த இந்த கலாச்சாரத்தை தூக்கி போட்டுட்டு எங்களை மேன்மைப்படுத்துவது இந்த மேற்குலக கலாச்சாரம் என்று தேர்வு செய்து கொண்டதனால்தான். அடுத்து என்ன, இந்த மேற்குலக கலாச்சாரங்கிறத ஏதோ டிவியில பார்த்துட்டு ஏதோ நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு நீங்க முடிவு செய்றீங்க. கொஞ்சம் மேற்குலகத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு வாங்க. அங்கே இன்னைக்கு
நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் தாயாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மகள்களாக இருக்கட்டும், மருமகள்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா அங்கத்திலையுமே அவர்களுக்குரிய பொருளாதார செலவை அந்த தலைவன் தான் ஏற்றுக்கொள்வான், பாடுபடுவான், அவங்க வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் மேற்கத்திய நிலை என்ன தெரியுமா? ஒரு ஆண் அவனுக்காக சம்பாரிச்சுக்கணும், ஒரு பெண் அவளுக்காக சம்பாரிச்சுக்கணும். இன்னைக்கு மேற்கத்திய தொழிற்சாலைகளுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னா ஆண்கள் காலையில எவ்வளவு வேகமா வேலைக்கு போறாங்களோ அதை விட பயங்கரமாக பெண்கள் என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. அந்த பெண்கள் அதை விரும்பவில்லை, அவர்கள் அப்படி திணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ற கட்டுக்கோப்பும் கிடையாது. அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, மக ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு வெளிநாட்டு சம்பவத்தை நமக்கு என்ன செய்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. என்ன சம்பவம் அது? அந்த சகோதரர் ஒரு வெளிநாடுல ஒரு வார காலம் தங்கி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பெண் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. அந்த பெண் நற்குணமுடைய பெண்ணா இருந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டினுடைய எஜமானியரிடத்துல அவங்க கேட்குறாங்க, இந்த பெண் நல்லவராக இருக்கிறாளே, இவங்க ஏன் இப்படி வீட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த எஜமானி சொல்றாங்க, உங்களுக்கு இந்த தெருவுக்கு பக்கத்துல ஒரு தெரு இருக்குல்ல, அந்த தெருவிலே மிகப்பெரிய உணவு ஓடிதி ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமா, பெரிய ஹோட்டல் ஆச்சு அது. அதுதான், அந்த ஹோட்டல் இந்த பெண்ணினுடைய சிறிய தந்தைக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுடைய குடும்ப உறவு மகள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய பெண் வீட்டு வேலைக்காரியாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? அவளுக்குரிய பொறுப்பு அவங்களுக்கு கிடையாது, அவங்களுடைய சட்டத்துக்கே கிடையாது. அவங்க எந்த கோர்ட்ல போய் சொன்னாலும் நீ உனக்கு சம்பாரிச்சுக்கோ, நீங்க உனக்கு சம்பாரிச்சுக்கோங்க, இப்படிதான். ரெண்டாவது, திருமண வாழ்க்கையை எடுத்துக்குவோம். இன்னைக்கு மனிதர்களுக்கும் அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கும் உள்ள முதல் விஷயம், நம்ம என்ன செய்வோம், நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்குவோம். விலங்குகளிடத்துல இந்த உணர்வு கம்மி. அவர்களுக்கு பசி உணர்வு, பய உணர்வு இருக்குமே தவிர இதை செய்யலாமா வேணாமா என்று ஆய்வு செய்து பின்பற்றக்கூடிய அந்த பக்குவம் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படவில்லை. அந்த ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தினுடைய ஆண்கள் பெண்களுக்கு தான் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அதை சிலாயித்து சொல்லும் பொழுது, லகத் ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நான் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு கால்நடையை நீங்க பாப்பீங்க, ஒரு ஆடு, அந்த ஆடு என்ன செய்யுது, ஒரு குட்டியை போடுது, அந்த குட்டியும் வளருது. அந்த குட்டி ஒரு ஆடாக ஒரு பருவம் எய்து நோட்டி அதை பெற்றெடுத்த அந்த ஆடு அந்த குட்டியுடன் உறவு கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாயிட்ட இந்த நிலையை நீங்க பார்க்கலாம். இதே நிலை எங்க தெரியுமா இருக்கு? மேலை நாடுகளிலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்க யார் தந்தை யார் பிள்ளைனே தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு போவாங்க, ஒரு குழந்தையை பெப்பாங்க, அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. திருப்பி அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய தகப்பன் என்றே தெரியாத நிலையில் அவர்களுடன் இணையக்கூடிய காட்சிகளை நம்ம இதை விட கேவலமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நீங்க நினைக்கிறீங்களே, அமெரிக்கால இருக்கிற மாப்பிள்ள, அமெரிக்காங்கிறீங்க, அமெரிக்காவோட கேவலமான ஒரு நாடு உலகத்துல பார்க்க முடியாது. ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பெண்களுடைய எந்த அளவுக்கு தெரியுமா, விபச்சாரம் இஸ்லாத்திலே ஹராம். எந்த அளவுக்குனா, சிறிய அளவில் கூட விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். லா தக்ரபு ஜினா என்று அல்லாஹ் சொல்கிறான். லா தஃபாலு ஜினா என்று சொல்லவில்லை. விபச்சாரத்தை செய்யாதீங்க நமக்கு கட்டளை இடல. லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். ஏன்னா வசா சபீலா, அது மிகவும் கெட்ட பாதையாக இருக்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினஹு, நீங்கள் தீமையில் ரகசியமானதையும் பகிரங்கமானதையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அழகான மார்க்கத்தின் பக்கம் அனுப்பப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். சகோதரர்கள் சொன்னாங்க, எவ்வளவு பேர் அழகான பயானம் பண்ணாங்க. என்ன சொல்றாங்க? குன்தும் கைரன் உஹ்ரிஜத் லின்னாஸ், தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கீங்க. எத்தனையோ மக்கள் எப்படியோ இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த மார்க்கத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள். எனவே தாமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் நல்லா சொல்றோம். இன்னைக்கு இந்த ஜினா இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு வியாபாரமா ஆயிருச்சு. விபச்சாரர்களுக்கு உலக நாடுகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்டரி, பிஸ்கட் கம்பெனி, இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனி என்ன தெரியுமா, விபச்சார விடுதி. அதுக்கு ஒரு தலைவர் இருக்கான். பல பெண்களை பல நாடுகளில் இருந்து அமைச்சு கேவலம் வெக்கம். நீங்க டிஸ்கவரி சேனல் எடுத்து பாருங்க, உலகத்தினுடைய முகத்திரையை கிழிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் போடுறாங்க.
விபச்சார விடுதி, அதிலே சொகுசான பெண்களுக்கு வேலை. அதில் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, நான் நர்ஸுக்கு படிச்சிருக்கேன், ஆனால் அதில் வரக்கூடிய வருமானம் என்னுடைய தேவைகளை நிறைவு செல்வதற்கு எனக்கு கம்மியாக இருக்குது, எனவே நான் இந்த வேலையை தேர்வு செஞ்சுக்கிட்டேன், இதில் நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேவலமாக கற்பை விற்று அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஒரு கலாச்சாரம் நமக்கு தேவையா? எப்படிப்பட்ட கலாச்சாரங்க! இந்த மார்க்கம் சூப்பரான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திலே ஒரு சின்ன கரும் புள்ளியை கூட யாரும் காட்ட முடியாது. எந்த சக்திகள், தீய சக்திகள் இந்த மார்க்கத்தை வந்து எள்ளி நகையாடினார்களோ, பெண்களுக்கு உரிமை தரல, பெண்களுக்கு கருத்து சுதந்திரம் தரல, கல்வி அறிவு தரல என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக பல துவேஷ கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டாலும் இன்னைக்கு சம்பவங்கள் உண்மையாயிட்டு இருக்கு. அல்லாஹ் அவர்களின் வாயிலாகவே இந்த மார்க்கத்தினுடைய அந்த தூய்மையான கொள்கையை அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். இன்னைக்கு நடந்த இந்த வினோதினி மற்றும் டெல்லியில நடந்த சம்பவங்கள், பிறகு அடுத்தடுத்து ஏற்பட்ட கற்பழிப்பு வழக்குகளுடைய பேச்சு தீவிரமாயிருச்சு. டெல்லியில இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க சீக்கிரம் சட்டம் கொண்டு வாங்க, பெண்களுக்கான வன்முறைகளை ஒடுக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வர்மா கமிஷன் போடுங்க, உடனடியாக அதை பத்தி எடுக்கணும்னு நிறைய இப்படிலாம் நம்ம கண்மூடித்தனமா நம்ம ஏமாத்துறாங்க. அப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியில் ஒரு ப்ராப்ளம். அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க மரண தண்டனை கொடுங்க, இல்ல நீங்க ஆண்மை நீக்கம் பண்ணுங்க, இப்படி இல்ல ஆயில் ஃபுல்லா சிறையில போடுங்க, இப்படி எல்லாம் அங்கு பல கருத்துகள் வைக்கப்படுது. அப்ப எந்த ஆர்எஸ்எஸ் சக்திகள் எந்த தீய இஸ்லாத்தை வேற இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சக்தியிலே தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் மனித சமுதாயத்தை திருத்த முடியும். இந்த பிரச்சனைக்கு இஸ்லாமிய சட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் தீர்வாக சொல்ல முடியாது என்று எவன் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே தரக்குறைவாக பேசினானோ அவனுடைய வாயிலிருந்து அல்லாஹ் இந்த கொள்கையை உயர்த்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப சொல்றாங்க, என்னங்க சட்டங்க போடுறீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்குது, அதையொட்டி அதே போன்ற பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது மக்கள் சொல்றாங்க, பெண்கள் தீமையை ஒருத்தவன் செஞ்சிட்டான், தீமை நடந்துருச்சு, மிகப்பெரிய தவறு, கற்பழிப்பு, அதை தொடர்ந்து கொலை, ரெண்டுமே மிகப்பெரிய தவறு. அதுக்கு நம்மளுடைய மார்க்கம் இப்ப இல்ல, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாமிய சட்டம் சொல்லுது, ஒருவனுடைய பாதிப்புக்கு அதற்கான கூலியை வழங்குவதை அல்லாஹ் தனக்கு கூட எடுத்துக்கல. நீ இந்த மாதிரி பாதிப்பு செஞ்சிட்டியா, உனக்கு என்ன தண்டனைங்கிறத அல்லாஹ் யார்கிட்ட விட்டுட்டான் தெரியுமா? முடிவெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை பாதிக்கப்பட்டவிடத்திலே அல்லாஹ் விட்டுட்டான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டியோ அந்த பாதிப்பை உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு வழங்குவது உன்னுடைய உரிமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அழகான சட்டங்களை எல்லாம் சொன்னான். இன்னைக்கு எடுத்து அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க. அந்த சகோதரி வந்து இறந்து போகக்கூடிய கடைசி நேரத்தில் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே அவன் என் மேல ஆசிட்ட ஊத்திட்டான், நான் 3 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சு நான் மரணிக்க போறேன், இதற்கு கோர்ட்டு தண்டனை சொல்லக்கூடாது, நான் சொல்றதை கேளுங்க, என்னை போலவே அவன் மீதும் திராவகம் வீசி அதனால் ஏற்படக்கூடிய வேதனையை அனுபவித்து அவன் சாவேன், அப்பதான் அவன் செய்த வேலையினுடைய நிலையை அவன் உணர்வான் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லிவிட்டு மரணித்தாங்க. இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்துச்சா பார்த்தீங்களா? இன்னைக்கு பேசுறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு கருத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை, இவங்களா பேசுறாங்க. நேற்று செய்தியில பாக்குறோம், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஷாருக் கான் மான் வேட்டை ஆடிட்டாராம், அவருக்கு தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு, 6 வருஷம் சிறை. இது பாருங்க, மனித உயிர், மனிதனுடைய மானம் பறிக்கப்பட்டதற்கு முடிவு சொல்லவில்லை, அந்த பெண் மரண தருவாயில சொல்லிவிட்டு சென்றிருக்கா, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதுக்கு பல பேர் உட்கார்ந்து அதை செய்யறாங்களாம். அப்ப சமுதாயத்துடைய நிலை, அரசியல், இதையெல்லாம் நம்மளை ஏமாற்றுது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே மனிதனுடைய உணர்வுகள், மனிதனுடைய நிலைப்பாடுகளுக்கு உட்பட்ட அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அல்லாஹ் சட்டங்களை வழங்கியிருக்கான். எல்லா சட்டமும். நீங்க ஏங்க மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு போகணும்? ஒவ்வொருத்தவங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு நம்முடைய மார்க்கமான இஸ்லாத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. இஸ்லாத்தை விட ஒரு சரியான நெறிமுறையை நீங்கள் உலகத்துல கவனிக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கும்போது அவன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் பிற மனிதர்களோடு கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயமாங்க. மனைவிட்ட எப்படி நடக்கணும், தாய் தகப்பன் எப்படி நடக்கணும், பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடக்கணும், அண்டை வீட்டார்ட்ட எப்படி நடக்கணும், உறவுகளுக்கு எப்படி நடக்கணும், இப்படிலாம்
சொன்ன ஒரு மார்க்கத்தை நீங்க பார்க்க முடியுமா? சூரத்து பனி இஸ்ராயீல திருப்பி பாருங்க. அல்லாஹ் அழகான சட்ட திட்டங்களை அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சிறு வயதுல இருந்து சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க அவங்களுடைய குணத்தாலும் தரத்தாலும் எப்படிப்பட்ட கை தேர்ந்த இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அவங்க தேர்வாகி வருவாங்க. அதை விட்டுட்டு சீரழியக்கூடிய எய்ட்ஸை விட மோசமான இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ மோசமான செயலில் ஈடுபடுறாங்க. முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு, அறிவு அளவோடு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு சுதந்திரம் சுதந்திரம் என்ற பெயர்ல ஆடை அவிழ்ப்பு நடக்குது. எத்தனை மணிக்கு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். அது ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? அதாவது சம்பந்தப்பட்ட பெண் மரணிச்சிட்டாங்க. யாரு? டெல்லியில ஏற்படுத்தின பெண் மரணிச்சிட்டாங்க. இப்போ நடுவில் பெண்கள் தினம் ஒன்று வந்துச்சு. பெண்கள் தினத்துல என்ன செய்யறாங்களாம், அந்த மரணிச்சு போனாங்கல்ல அந்த பெண்ணு சிறந்த பெண் அப்படின்னு ஒரு விருது. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஒரு பெண்ணு, அதை நீங்க மறைச்சிருக்கலாம். அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டு இறந்து போன அது வேற விஷயம். அதற்கு மரண தண்டனை தான் தீர்வு, அது வேற விஷயம். ஆனால் அந்த பெண்ணு நல்ல பெண் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த 1 மணிக்கு ஃபுல் போதையோட நல்லா குடிச்சிட்டு தன்னுடைய கணவர் அல்லாத மற்ற ஆடவனோட கடை தெருவுக்கு நடுவில் வந்திருப்பாள்னா அவளை சிறந்த பெண்ணுன்னு நீங்க அறிவிப்பு செய்றீங்களே, அவள்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை முன்மாதிரியை இந்த மனித சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க? அவளை மாதிரி குடிச்சிட்டு 1 மணிக்கு போமா நீ சிறந்த பெண் சொல்ல வரீங்களா? அப்ப யாருங்க சிறந்த பெண்? இப்படி எல்லாம் உடனே பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்பா இந்த செத்து போன பெண்ணை உயர்த்தி, இப்படித்தான் உங்களை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு உரிமை தரோம் உரிமை தரோன்னு எதுல உரிமை தரோம்? இன்னைக்கு வேலை வாய்ப்பை எடுத்துக்கோங்க. ஆண்கள் எல்லாம் வேலையை விட்டு தூக்குறாங்க. கண் முன்னாடி நடந்த செய்தி. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிஎட் படிச்சிருக்காங்க. அவங்க 13,000 ரூபாய் சம்பளத்துல வேலையில இருந்தாங்க. ஆனால் ஒரு பெண்ணு வெறும் 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு அதே வேலைக்கு வந்தா உடனே அந்த ஆண்மகனை, ஒரு குடும்பத்துடைய பொருளாதார பொறுப்பை சுமந்த அந்த ஆண்மகனை தூக்கி தள்ளிட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சாங்களே, சரி நல்ல முறையில் உட்கார வச்சாங்களா? இல்லையே, அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பாதி ஆக்கிட்டாங்க. அப்ப நீங்க எதை வியாபாரம் பண்றீங்க? பொருளை வியாபாரம் பண்றீங்களா? இல்ல இந்த மாதிரி அருவருக்கப்பட்ட இந்த சதை வியாபாரம் இங்க நடக்குதா? யோசிச்சு பாருங்க. கேவலம் எல்லா விஷயங்களையும் கொண்டு போறாங்க. பெண்களுக்கு உரிமை, கல்வி உரிமை, அவங்க அப்படி ஆகணும், அவங்க இப்படி ஆகணும், எல்லாமே ஆகட்டுங்க. தீமை நடப்பதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இதை சிந்திக்கிறாங்க. பெரிய பெரிய அவங்கெல்லாம் நீதிபதிகளாம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவு சார்ந்தவர்களாம். எந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாங்க தெரியுமா? தீமைக்கு தண்டனை எப்படி தரணும், எப்படி சட்டத்தை கொண்டு வரணும், இந்த சின்ன அறிவு உங்களுக்கு இல்லை. ஒரு தீமை நடக்குது, அந்த தீமை நடப்பதற்கான காரண காரியத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதற்குரிய முடிவை கண்டுபிடிச்சிடலாமே. குறிப்பாக இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட ரீதிகளான குற்றங்கள் ஏங்க நடக்குது? பெண்களுடைய அரைகுறை ஆடை, பெண்களுடைய இந்த மாற்றம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உத்வேகத்தோட தவறுகள் நடப்பதற்கு காரணமா இருக்கு. அப்ப ஆணுக்கு சட்டம் போட்ட அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல ஆண்களுக்கு நம்ம சட்டம் போடுவோம், இல்ல என்ன சட்டம்னு சொல்லுவோம். அதே போல பெண்களும் அவங்க என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி ஆடைகளை அவங்க அணியக்கூடாது. இதுக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் பதவிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா இந்த ஆடைகளை அவங்க அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனா அதையே சொல்லல, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க திருப்பியும் எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சுக்கோங்க, எல்லா சாதாரணமான ஆண்களை எல்லாம் காமுகர்களாக நீங்க மாற்றுங்க, கொலையாளிகளாக நீங்க மாற்றுங்க, அந்த உரிமை உங்களுக்கு தர்றோம். இன்னைக்கு நடிகைகளை இவ்வளவு கேவலமான ஆபாசமான படம் போட்டு காட்டுறானே, நல்ல ஒரு அரசாங்கம் அதை தடுக்கணுமா இல்லையா? தடுக்கல. அப்ப நீங்க பாருங்க, சமுதாயத்துக்கு உத்வேகமான, சமுதாயத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒழுங்கு விதங்கள் இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்நிய ஆண்களோடு உரையாடுவதையே வேலையா கொடுக்குறாங்க பெண்ணுக்கு. பெண்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு எங்க கொடுக்குறாங்க தெரியுமா? கால் சென்டர்ல. ஏன்னா பெண்கள் அதிகமா ஆண்கள்கிட்ட பேசி 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 1க்கு 10 கஸ்டமர் வராங்களாம். அதுக்காக அந்த வேலை. படிப்புக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. திறமைக்கு வேற. சாதாரண ஒரு பெண்ணை, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் அந்த வேலையை பெற்றுற முடியுமா? முடியாது. கான்வென்ட்ல படிச்சு நல்லா இங்கிலீஷ் பேசி, அதுவும் குறைஞ்சு பேசணும், அது தெரியுமான்னு கேட்குறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளைட்ல வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த பணிப்பெண் வேலை. அந்த வேலை எல்லாரும் கண்ணுக்கு மத்தியில் எப்படி தெரியுது? ஃப்ளைட்ல என் பொண்ணு வேலை செய்யறா, ஃப்ளைட்ல அவங்க பெரிய சம்பளத்துல வேலையில இருக்காங்க,
நான் என்ன சொல்கிறேன், அந்த ஃப்ளைட்டில் பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எப்படி கேட்டிருக்கணும்? ஒரு ஃப்ளைட் என்பதிலே நிறைய மக்கள் வருவாங்க, பல ஊரை சார்ந்த, பல தேசத்தை சார்ந்த, பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் ஒரு ஃப்ளைட்டில் வருவாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், ஒரு ஃப்ளைட்டை பற்றிய விஷயங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும், ஆபத்துகள் வந்தால் எப்படி உங்களை கட்டுப்படுத்திக்கிறது அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும். இதுதானே அதுக்கு தேவையான படிப்பு. இவங்க என்னம்மா சொல்கிறாங்க? ஆடையை குறைச்சி போட்டுக்கணும், குலைஞ்சி பேசணும், கேட் வாக்கில் நடக்கணுமா? என்ன வாக்கில் நடக்கணுமா? சாதாரண நடையை நீங்கள் ஃப்ளைட்டில் நடக்கக்கூடாதா? கேட் வாக்கில் நடந்தாதான் அந்த வேலையை உங்களுக்கு தருவோம். அதுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க. கேட் வாக்குக்கும் பணிப்பெண்ணுக்கும் என்னங்க சம்பந்தம்? அப்போ எது நாகரிகம், எது மக்களுக்கு தேவைங்கிறதுனால இன்னைக்கு பெண்களை போக பொருளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா போன்ற ரஷ்யா, ஐரோப்பாக அந்த மேற்குலகம் இருக்க அது அதைவிட கீழ்த்தரமாக விபச்சாரத்தை ஒரு சர்வதேச வியாபாரமாகவே நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெளிப்படையான நடைமுறைகளை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க பிள்ளைங்களை இப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த நினைவு என்பது நம்மளை என்னது, நம்முடைய அல்லாவே சொல்லிட்டானே, வமை யபதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரின். எவர் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக, நடைமுறையாக, வழிமுறையாக தேர்வு செய்து வாழ்கிறாரோ அவர்கிட்ட அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த உலகத்திலே அவர் இழிவைத்தான் அடைவார், அந்த நிரந்தர வாழ்க்கையிலும் அவருக்கு இழிவுதான் காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க. சூப்பரான பெண்மணிகள் இருக்காங்க. கதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை, சுமையா அவங்களுடைய வாழ்க்கை, சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கை, அழகான மன தம்பதிகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா, எவ்வளவு உம்மு ஹபீபா என்று எவ்வளவோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு, பெண் குலத்துக்கு அழகான முன்மாதிரிகளாக இருக்காங்க. அவங்களை விட சிறந்த முன்மாதிரிகள் நமக்கு கிடையாது. நம்முடைய தூதர் காட்டிய முன்மாதிரியை விட வேற எந்த முன்மாதிரியும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய சிறந்த முன்மாதிரியாக இதோ இந்த முகமது இருக்கிறார். எனவே இவர் ஃபமா ஆதாகுமுர் ரசூல், இந்த தூதர் எதை ஏவுகிறாரோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை தடுத்து விட்டாரோ அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அது எப்படிப்பட்ட உலகத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது மறுமையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய இழிவான நரகத்திற்கு உங்களை தள்ளக்கூடிய செயலாகத்தான் அது இருக்கும். எனவே இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் கைவிட்டுட்டு நம்முடைய அழகான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அன்றைய கால பெண்மணிகள் போர்க்களங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கலந்துக்கிட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம போர்க்களங்களுக்கு போக வேணாம். அன்றைய கால பெண்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக பல தியாகங்களை செஞ்சாங்க, தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டாங்க. அப்படியே சாதாரணமாக வாழ்ந்த பெண்மணிகள் இறையச்சவாதிகளாக, முத்தகீன்களாக எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கள் உயிரோடு வாழும் காலத்திலேயே உங்களுக்கு சுவனம் இருக்கு என்ற நற்செய்தியை பெற்றுட்டாங்க. அன்னை கதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வகை செய்தியில சொல்றாங்க, இந்த கதீஜாவிற்கு சுவனம் முத்தாலான மாளிகை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க என்று. உலகத்திலே வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வால் மறுமையிலே சுவனத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட பெண்மணிகளாக தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆக்கிக்கிட்டாங்க. அவங்களை விட சிறந்த முன்மாதிரி நமக்கு யாராக இருக்க முடியும்? எனவே நமக்கு உரிய விஷயம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட நமக்கு ஒரு மார்க்கம் தேவையில்லை. இந்த மார்க்கம் தான் இம்மேலும் நம்மை உயர்த்தும், இந்த சந்ததிகளை உயர்த்தும், மறுமையிலையும் நம்ம உயர்த்தும். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த கவர்ச்சியான இந்த துனியாவினுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் முஸ்லிம் பெண்களாகிய நாம் இன்றிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இஸ்லாம் என்ன கடமையாக்குச்சு? கணவனுக்கு கட்டுப்படணும், குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கணும், கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, கணவனுடைய அந்த அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் தங்களுடைய இல்லத்திலே அனுமதிக்க கூடாது, சிறந்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். அன்னைக்கு உருவாக்குனாங்க. ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செய்தி உங்களை நான் சொல்றேன். தங்களுடைய 4 புதல்வர்கள், அன்னைக்கு உள்ள எல்லா சஹாபிய பெண்மணிகளும் தங்களுடைய கணவர்களை போருக்கு போங்கன்னு அனுப்பி வைப்பாங்களாம். நீங்க கேள்வி வரலாறு பார்த்துருக்கலாம். பத்ரு போர்ல இத்தனை சஹாபி கொல்லப்பட்டாங்க, உஹது போர்ல இத்தனை சஹாபி கொல்லப்பட்டாங்க, இப்படியெல்லாம் நிறைய சஹாபியோடைய பேரை அடுக்கிக்கிட்டே போவீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செய்வோமா? நமக்கு பொருளாதாரத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய கணவனை செத்து போங்க அப்படின்னு அனுப்பி விடுவோமா?
எப்படி அந்த பெண்கள் அனுப்பி விட்டாங்க தன்னுடைய கணவர்களை? 4 பிள்ளைகளை பெற்ற அந்த தாய், நீங்க போங்க, ஒருவர் உங்களில் தைரியம் இழந்தாலும் இன்னொருவர் என்னுடைய உபதேசத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லி ஒருவரை தேற்ற வேண்டும் என்று அறிவுரை செய்து எங்க அனுப்புனாங்க? போர்க்களத்துக்கு அனுப்புனாங்க. அப்ப கேட்குறாங்க சில பேர், உங்களுடைய கணவர் இல்லாட்டி உங்களுக்கு யார் உணவளிக்கிறதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவரை நான் உணவு உண்ணக்கூடியவராகத்தான் கண்டேனே தவிர உணவு அளிக்கக்கூடியவராக நான் காணவில்லை. எனவே அவர் சொர்க்கத்திலே இருப்பார், அதுதான் எனக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் ஆகிறவன் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவனுக்கு அழிவு கிடையாது, அவனே எங்களுக்கு போதுமானவன் வாழ்ந்தாங்க. எனவே அப்படிப்பட்ட சகோதரிகள், அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். நமக்கு பல இம்சைகள் இருக்கும், பல விஷயங்களை ஷைத்தான் வழிகெடுப்பான், அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, ஹுஜிபத்தின் நார் பிஷ்ஷஹவாத் ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹ். அதாவது இந்த நரகம் என்பது அது எப்படி மூடப்பட்டிருக்கு? அது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கு. சொர்க்கம் என்பது கஷ்டத்தால் தான் மூடப்பட்டிருக்கு. எனவே உலகத்தில் கஷ்டத்தை நினைக்காதீங்க, ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்த மக்களாக வாழ வேண்டும். இந்த கலாச்சாரம் நமக்கு போர்க்களம் இல்லை, போர் புரிய நமக்குரிய இஸ்லாமிய ஆண்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்குரிய போர்க்களம் என்ன தெரியுமா? இதோ இந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்திலே உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் விழுந்து விடாமல் போராடி காப்பதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையான முஜாஹித் யார் தெரியுமா? மன் ஜாகத ஃபி நஃப்ஸிஹி, எவர் தன்னுடைய நஃப்ஸோடு போராடுகிறாரோ. இந்த உலகத்தினுடைய பல விஷயங்கள் அவரை அழுத்தும் போது கூட எங்களுக்கு இஸ்லாம் தான் முக்கியம், தன்னுடைய மனசோடு போராடி சிறந்த வழிகாட்டுதல்களுக்காக பாடுபடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஜாஹிதுன்னாங்க. அப்ப நம்ம அதை எடுத்துக்கணும். இதையெல்லாம் நாம் செய்வதற்கு அடிப்படையாக நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா மற்ற எல்லா அம்சங்களும் தானாக வந்துடும், எல்லா தீமைகளையும் நம்ம விட்டு தானா போயிடும். அதனால அல்லாஹ்வே சொல்றான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. எவர் இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை அஞ்சி, முன்னாடி நம்ம நிக்கணுமே, பதில் சொல்லணுமே என்ற அந்த நாளை அஞ்சி தங்களுடைய மனோ இச்சைகளை விட்டும் விலகிக் கொள்கிறாரோ அவருடைய தங்குமிடம் எது தெரியுமா? ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் வழங்கி ஈருலகிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.